Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. நான் நேரில் விக்ரம் சாருடைய அந்த உழைப்பை நான் பார்த்தேன். ரொம்ப மிரண்டு போனேன் நான். தங்கலான் ஒரு பெரிய தமிழ் சினிமாவினுடைய ஒரு அடையாளப்பூர்வமான திரைப்படமாக இருக்கும். எழுத்தாளர் உங்களுக்கு என்ன சவால்கள் இருக்கு? பெரிய சவால் இருந்தது. என்ன அப்படின்னா, தமிழ் பிரதேசத்திற்கும் தமிழினுடைய அந்த தத்துவார்த்த புரிதலுக்கும் சம்பந்தமில்லாத வசனங்களை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம இது வரைக்கும் திரைப்படத்தில் பார்த்துருக்குறோம். அது எல்லாத்தையும் இந்த படம் உடைக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். என்ன கேட்டால் அவர் ஒரு ட்ரெண்ட்செட்டர் அப்படின்னு நான் தமிழ் சினிமாவில் சொல்லுவேன். இயக்குநர்களுடைய படங்களா தேர்ந்தெடுத்து பார்க்கிற பழக்கம் எனக்கு உண்டு. நான் நடிகர்களுடைய படங்களை அவ்வளவா தேர்ந்தெடுத்து நான் பார்க்க மாட்டேன். உங்களுடைய போக்குவரத்து, உடை, உணவு, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எல்லாமே புதுசாக இருக்கணும், மாடர்னாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் கல்ச்சரை மட்டும் நீங்கள் மாற்ற வேண்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. குறிப்பாக சாதி. ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணலில் நம்ம நேர்காணல் செய்ய போகிற படைப்பாளி குறித்து ஒரு சிறிய முன்னுரை. ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக பிரச்சனைகளையும் அவர்களுடைய பண்பாட்டு வாழ்வியலையும் ஆவணப்படுத்திய தமிழ்ல மிக முக்கியமான ஒரு படைப்பாளி. புனைவு, கவிதை, கட்டுரை, விமர்சனம் என பல தளங்களில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர். நாவலுக்காகவும் கவிதைக்காகவும் 2 முறை தமிழக அரசின் விருதினை பெற்றவர். இது மட்டுமல்லாது இவருக்கு இன்னொரு அடையாளமும் உண்டு. தமிழ் சினிமாவின் வசனகர்த்தா. இந்திய சினிமாவை எதிர்காத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தங்கலான் படத்தின் வசனகர்த்தாவும் இவரே. சார் வணக்கம். வணக்கம். அண்ட் இன்னைக்கு இந்திய சினிமாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய தங்கலான் படத்தோட வசனகர்த்தா அழகிய பெரியவன் அப்படிங்கிறப்போ இன்னும் அதுக்கு கூட ஒரு அந்த எண்ண ஓட்டங்கள் விரிவடையுது, பிரமிப்பு விரிவடையுதுன்னு தான் சொல்லணும். படத்துக்குள்ள நீங்க ரைட்டரா எப்படி உள்ள வந்தீங்க, அண்ட் படத்துக்குள்ள நாங்க என்ன எதிர்பார்க்கலாம், அண்ட் அதை பத்தி சொல்லுங்க. நீங்க உள்ள வந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? ரஞ்சித் தம்பி அவர்களை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். என்னுடைய கதைகளையும் என்னுடைய கட்டுரைகளையும் அவர் தொடர்ச்சியாக வாசிக்கிறவர். முதல்ல நான் அவரை சந்தித்தது ஃபேண்ட்ரி அப்படின்ற ஒரு படம், நாகராஜ் மஞ்சுளேனுடைய ஒரு படம், தேசிய விருது வாங்கியது. அந்த படத்தை பற்றி பேசுறதுக்காக நான் சென்னைக்கு வந்திருந்தேன். நானும் அவரும் தான் அன்னைக்கு பேசுகிறோம். 2 பேர் தான் கெஸ்ட் அன்னைக்கு. அப்போ அவரோட முடிச்சுட்டு நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் மெட்ராஸ் படத்தினுடைய படப்பிடிப்பில் இருந்தார். அன்றைக்கு தொடங்கிய ஒரு நட்பு மிக நீண்ட காலமாக அது இன்னைய வரைக்குமே அது போயிட்டே இருக்கு. என் மேலே ஒரு பெரிய அன்பும் நேசமும் மரியாதையும் அவருக்கு உண்டு. அதே போல தான் எனக்கு ரஞ்சித் மேலேயுமே. என்ன கேட்டால் அவர் ஒரு ட்ரெண்ட்செட்டர் அப்படின்னு நான் தமிழ் சினிமாவில் சொல்லுவேன். எல்லா விஷயங்களையுமே வேற வகையாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றதை தன்னுடைய திரைமொழியின் வழியாக சொன்னது மட்டும் இல்லாமல் செயல்பாட்டு ரீதியாகவும் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அம்பேத்கர் ஒரு இடத்துல ஃபீட்பேக் டு த சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாருங்க. இட்ஸ் அ கான்செப்ட். நீங்க ஒரு சமூகத்தால உருவாக்குறீங்க, அப்பா அம்மாவால, உன்னுடைய மூதாதையர்களால, இந்த அரசியலால, இங்க இருக்கக்கூடிய தொழில், மற்ற கல்வி அமைப்புகளால. ஆனா நீங்க இந்த சமூகத்துக்கு திரும்பி என்ன செய்யறீங்க? மறுபடியும் நீங்க ஒரு வேலை வாங்கிக்கிட்டு, ஒரு வீடு கட்டிக்கிட்டு, குழந்தை பெற்றுக்கிட்டு நீங்க மட்டும் சொகுசா இருந்துட்டு போயிடுறீங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த சமூகத்துக்கு திருப்பி என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சான்னா டெஃபினெட்லி இந்த சமூகம் நிச்சயமா ரொம்ப ஃபார்வர்டா மாறும். இதை தான் அம்பேத்கர் ரொம்ப வலியுறுத்தி சொல்றாரு. முற்போக்கு சிந்தனையில எல்லா வகையிலுமே நான் சொல்றேன். நான் எல்லா வகையிலுமே ஃபீட்பேக் டு த சொசைட்டி அப்படின்னு சொல்றது. ஸோ அதை ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதை செஞ்சுட்டே இருக்கிறார். தொடர்ச்சியாக நான் அதை பார்க்குறேன். அது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு நாள் நான் என்னோட வேலை தளத்தில் இருந்தப்ப ஒரு ஃபோன் வந்துச்சு. பார்த்தா ரஞ்சித்தினுடைய ஃபோனு. அப்போ அவங்க ஷூட் போயிட்டு இருந்தாங்க. கேஜிஎஃப்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ கூப்பிட்டாரு, அண்ணா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்னா நான் அப்படின்னா, நான் பார்த்தேன் தம்பி, விளம்பரங்கள்லாம் வந்திருந்தது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் டைலாக் ஒர்க் பண்ணி கொடுக்கணும்ண்ணா அப்படின்னாரு. ஓகே. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு. அது பெரிய சந்தோஷத்தையும் உருவாக்குச்சு எனக்கு.
நான் என்ன பதில சொல்லியிருப்பேன், ஓகே அப்படிதான் சொன்னேன். நிச்சயமா செஞ்சு கொடுக்குறேன் தம்பி, எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு பிறகு நான் சென்னை வந்து அவரோட நான் பேசி, தமிழ் பிரபாவும் அவரும் நானுமா உட்காந்து அதை பற்றி பேசணும். பிறகு நான் எழுத தொடங்கினேன். தங்களான் வந்து ஒரு பெரிய தமிழ் சினிமாவினுடைய ஒரு அடையாளப்பூர்வமான திரைப்படமாக இருக்கும், திரைப்படங்களில் ஒன்றாக இருக்கும்னு நான் கருதுறேன் உறுதியாக. ஏன்னா அது எடுத்துக்கிற களம் தமிழர்களுக்கு வரலாறு இருக்கிறது, ஆனா வரலாற்று ஓர்மை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழர்கள் உலகம் முழுக்க போயிருக்கிறாங்க, பல பகுதிகளில் அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் எழுத்தாகவாவது பதிவாகி இருக்கான்னா இல்லை. இங்க நாம வந்து ஒரு வரலாற்று காலம் அப்படின்னு சொன்ன உடனே பகட்டான உடைகளை அணிஞ்சுக்கிட்டு ஒரு வாழை வந்து இடுப்புல வச்சுக்கிட்டு தமிழ் பிரதேசத்திற்கும் தமிழினுடைய அந்த தத்துவார்த்த புரிதலுக்கும் சம்பந்தம் இல்லாத வசனங்களை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம இது வரைக்கும் திரைப்படத்துல பார்த்துருக்குறோம். அது எல்லாத்தையும் இந்த படம் வந்து உடைக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். வரலாற்றுல எழுதப்படாத உண்மைகளை நிச்சயமாக ஃபேக்ட்ஸை வந்து இது பேசும், ரிவீல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது வந்து வெறுமனே ஃபேக்ட்ஸை மட்டும் பேசக்கூடிய ஒரு படம் அல்ல, மாறாக ஒரு தத்துவார்த்தமான சில விஷயங்களையும் இந்த படம் ஹேண்டில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா ஒரு பொது சமூகம் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிற தங்களான்னா இந்த மாதிரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு படமாக தான் இது வந்து இருக்கும். ஓகே, இதுல இருக்கிற சவால்கள் பத்தி பேசலாம் சார். உங்களுக்கு அஸ் ரைட்டரா கதைக்களம் பார்த்தீங்கன்னா கோலார் தங்கச்சுரங்கம். ஸோ தங்கச்சுரங்கம்ன்றது நம்ம பெருவாரியான தமிழ் மக்களுக்கு இது தெரியாத ஒரு இடம் தான் அது. ஏன்னா ஜென்ரலாக கோலார்னா தங்கச்சுரங்கம் அப்படின்ற புரிதல் மட்டும்தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வியல், வாழ்வாதார சூழ்நிலைக்கு எதுவுமே மக்களுக்கு பெருவாரியான தமிழர்களுக்கு தெரியாத ஒரு இடமா இருக்க போது இந்த இடத்துல நீங்கள் அதுக்கு வசனம் எழுதுகிறப்போ என்னென்ன சவால்கள்லாம் உங்களுக்கு இருந்தது? ஏன்னா மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், மக்களுக்கு தெரியாத ஒரு வாழ்வியல், ஒரு வரலாறு, அந்த வரலாற்று புனைவுகளாக இல்லாமல் அது வரலாற்று உண்மைகளாக நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அப்படிங்கிறப்ப எழுத்தாளராக உங்களுக்கு என்ன சவால்கள் இருந்தது? பெரிய சவால் இருந்தது. என்ன அப்படின்னா, முதல்ல தங்களான் ஒரு பீரியட் ஃபிலிம். பீரியட் ஃபிலிம்னா ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பீரியடில் மட்டும் அது இயங்கலை, அது ஒரு 2-3 பீரியட்ஸ் வந்து அது கடந்து வருது. ஸோ அதில் ஒரு பீரியடில் அது ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த கதை வந்து நடக்கிறது. அப்போ அந்த பீரியடு வந்து குறிப்பாக எங்களுடைய ஏரியா தான், அந்த இடத்துல இருந்து ஒரு நடக்கக்கூடிய கதை. அது கதை மாந்தர்கள், ஆமா கதை மாந்தர்கள் அந்த பகுதியில் இருக்காங்க. ஒரு 18, 17 அந்த நூற்றாண்டுகளை சேர்ந்த கதை மாந்தர்கள் இருக்காங்க அந்த காலகட்டம் அது. அப்ப அவர்கள் அந்த காலகட்டத்தில் பேசிய தமிழ், அப்ப புழங்கிய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்னென்ன, மிக முக்கியமாக அப்ப இருந்த சொலவடைகள், பாடல்கள், நாட்டுப்புற மண் சார்ந்த பாடல்கள், இந்த மாதிரியான பல விஷயங்களையும் இந்த படத்துக்காக தேட வேண்டியதாக இருந்தது. அந்த வகையில் எனக்கு இது ஒரு சவால் மிகுந்த ஒன்றாக தான் நான் பார்த்தேன். இந்த களப்பணி, ஏன்னா இப்போ ஒரு புனைவு எழுதுனாவே நீங்க களத்துக்கு நேரடியா சென்று அதுக்கு பின்னாடி எழுதுற ஒரு மனிதர். இந்த படத்துக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ண வேண்டிய ப்ராசஸ் இருந்துச்சா? அந்த ரிசர்ச் இல்ல அதாவது எனக்கு என்னன்னா, ரிசர்ச் ஒர்க் ஆல்ரெடி அவங்க பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய டீம் வச்சு ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணி ஒரு ஒரு ஸ்கிரிப்டா அது வந்து இருந்தது கையில. ஸோ எனக்கு என்னன்னா, அந்த அந்த மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப நான் வந்து அங்க எழுதி கொடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது, அது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மொழியில் அது இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரியாலிட்டிக்கு நெருக்கமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ எனக்கு என்னுடைய பாட்டி கிட்ட நான் நிறைய பேசுவேன். என் பாட்டி கிட்ட தான் நான் வந்து வளர்ந்தேன். இப்போ அவர்களுடைய மொழி வந்து ஒரு இந்த 1900களுடைய அந்த தொடக்கத்தில் இருந்த ஒரு அப்போ பிறந்தவங்க, அவங்க ஒரு நூற்றாண்டு மொழி.
இப்ப அவங்க கேட்ட மொழின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய தாத்தா பாட்டி மொழியை கேட்டிருப்பாங்க. அப்ப அவங்க எண்ணூர்கள்ல இருந்த மொழிகள் எல்லாம் அவங்க அதை வந்து உள்வாங்கி இருப்பாங்க. அவங்களதான் நான் மனசுல வச்சுக்கிட்டேன். நான் அவங்க பேசின மொழி என்னவோ அந்த மொழி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம புத்தகங்கள் எனக்கு நிறைய வரலாற்று ரீதியான மிக முக்கியமாக ஒயிட் பீப்புள் எழுதிய புத்தகங்கள், அவங்க ஆத்தென்டிக்கா பதிவு செய்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், அது போல சில புத்தகங்கள் எனக்கு வந்து உதவி செஞ்சது. அது போல ஒரு ரிசர்ச் ஒர்க் இதில் பண்ணி தான் இதை வந்து எழுத முடிஞ்சது. ஓகே, கேட்கும் போதே அதுக்குள்ள ஒரு அதுல இருக்கக்கூடிய ஆழம் என்னன்றது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்குள்ள இன்னும் அது வசனமா பார்க்குறப்போ இன்னும் நாங்கள் தெளிவாக கனெக்ட் பண்ணி போனோம். ஏன்னா ஒரு மொழி மாற்றம், ஒரு மொழி மருவி எப்படி கலாச்சாரம் மாறுபடுதுங்கிறத பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு படத்தோட டீசர் வந்தப்போ எல்லாரும் பிரமிப்பானாங்க. சூப்பரா விக்ரம் சார் இப்படி ஒரு உழைப்பை கொடுத்ததே இல்லை, சேதுல நடிச்சதெல்லாம் 3% தான் எஃபர்ட்னு சொல்றாரு, அவரே சொல்றாரு. ஆடியன்ஸுமே பயங்கரமா இன்னைக்கு 1.5 கோடி மக்கள் டீசர் மட்டுமே பார்த்துருக்காங்க. ஆனா அங்க ஒரு இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, என்ன வசனம் டீசர்ல வரவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வர இருந்து. விக்ரம் சார் வசனமே பேசல. அப்போ வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் இந்த படத்துல? வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும் உறுதியாக. ஏன்னா பாத்திரங்கள் பேசதான் போகிறது, இது ஒரு மௌன படம் கிடையாது. அப்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். அந்த காலத்திய மொழியில அந்த வசனத்தின் வழியாகத்தான் அந்த மூடை அவங்க வந்து கடத்த போறாங்க. இப்ப ரஞ்சித்தினுடைய படங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய உணர்வு எழுச்சியை உருவாக்கக்கூடிய படங்களை தான் அவர் உருவாக்குறார். இளைஞர்கள் அதை பார்த்து ஒரு பெரிய உணர்வு எழுச்சி கொள்ளக்கூடிய. அது மட்டும் இல்லாம அவர் நிறைய படங்கள்ல அவங்க உருவாக்கக்கூடிய அந்த வேர்ட் காயினேஜஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இது நம்ம காலண்டா ஏரி அடி அப்படின்னு சொல்லி எல்லாம் வரக்கூடிய அந்த இடங்கள் இருக்கு இல்லையா. ஆமா, அது போல ஒரு அந்த மூடை வந்து வார்த்தைகளின் வழியாகவும் உணர்வுகளின் வழியாகவும் செட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அவர். ஸோ அதுக்கு வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடியதாக இருக்கும். முக்கியமா இவங்க போயிட்டு அங்க தங்கம் எடுக்கிறப்போ ஒயிட் பீப்புள் அங்க இருந்திருக்காங்க, அவர்களும் அதுல வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் தான் அது வந்து கலந்து இருக்க போகிறது. அந்த அவங்க முதல்ல போட்ட அந்த டீசர் அப்படின்னு சொல்றது ஒரு கியூரியாசிட்டியை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றுக்காகவும் விக்ரம் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அதை வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதில் அவருடைய உழைப்பு என்ன அளவுக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் அந்த டீசர் வந்தது. நான் நேரில் விக்ரம் சாருடைய அந்த உழைப்பை நான் பார்த்தேன், ரொம்ப மிரண்டு போனேன் நான். அப்படி ஒரு பிரமிப்பான ஒரு உழைப்பு அவருடையது. தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவினுடைய மிக முக்கியமான மிகவும் கவனிக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர் விக்ரம் அவர்கள். அதை இந்த படத்துல தெரியும். வழக்கமா இயக்குனருக்கும் எழுத்தாளருக்குமான உரையாடல் பத்தி நம்ம நிறைய மேடைகளை பார்த்துருக்கோம், அவங்க சொல்ல கேட்டிருக்கோம். நடிகருக்கும் எழுத்தாளருக்குமான உரையாடல், விக்ரம் அவர்களுக்கும் உங்களுக்குமான உரையாடல் படம் குறித்து என்னவா இருந்தது? படத்தில் நடிச்சு சீன் முடிச்சுட்டு வந்து இந்த டைலாக் அப்பா அப்படின்னு அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்கும் இல்லையா, அது என்னவா சார் இருந்தது? 2 டைரக்டர்ஸ்மே நான் பேசிய தமிழ் ரஞ்சித் அவர்கள் 2 பேருமே வந்து எழுத்தாளர்களை ரொம்ப மதிக்கிறவங்க. அதனால என்னுடைய அனுபவம் என்னன்னா, தமிழ் ரொம்பவும் முறையாக அந்த படத்துல இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் உட்பட என்னை வந்து அறிமுகம் பண்ணாரு. அப்ப அந்த செட்ல ஒரு ரைட்டருக்கு என்ன ஒரு மரியாதை அப்படின்னு சொல்றத நான் வந்து கண்கூடாக பார்த்தேன். அந்த வகையில ஒரு சின்ன குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு அப்படி இருந்தது. எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு ஊர்ல வைக்கிறாங்க, ஆம்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வைக்கிறாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் தாமதமா போயிட்டேன், நான் பூஜைக்கு போயிட்டேன். ஏன்னா நான் ஊருக்கும் அந்த இடத்துக்குமே வந்து ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. அது ஷார்ட் அந்த கோயிலுக்குள்ள முடிச்சுட்டு வெளியே விஜயகுமார் வந்து வந்தாருங்க. அவர் வந்த உடனே என்னை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. ஹக் பண்ணிக்கிட்டு இந்த படத்துல நீங்க எழுதுறீங்க அப்படின்ற எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு விஜயகுமார் வந்து என்னுடைய கதைகளை படிச்சிருக்கிறாரு, என்னுடைய அறிமுகம் இருக்கிறதுன்றது எனக்கு பெரிய உற்சாகத்தை தந்தது. ஆமா, இன்னைக்கு மாடர்ன் டே ஸ்கிரீன்ல இயக்குனராவும் பார்த்திருக்கோம், நடிகராவும் வெற்றி பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த படத்தினுடைய முழுக்கவே நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நானும் அவரும் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். அவருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்திருந்தாரு, அதை பற்றி அவர் நிறைய பேசிட்டு இருந்தாரு. இது போலலாம் வந்து இருந்தது. ரொம்பவும் ஸ்மூத்தா ரொம்ப அழகா
இயல்பாக பேசக்கூடிய ஒரு மனிதர் அவர். ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன். பேசும்போதே இவ்வளவுதான் எக்ஸாம் எழுதுனேன், இவ்வளவு மார்க் தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மனிதர். அதே போலதான் விக்ரம் சார். இது ஒகேனக்கல்ல ஷூட்டு நான் போயிருக்கேன். நானும் தமிழ் புறவம் போயிருந்தோம். அப்போ ஏன்னா வந்து ரஞ்சித் அவர்கள் விக்ரம் சாருக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ ஒரு மேக்கப்போடு தான் இருந்தார். அவர் மேக்கப்போடு இருந்தார். அப்புறம் ஒரு சின்னதாக இப்படி ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப க்ரீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தார். நான் ஒரு ஸ்லாங்கோட வசனத்தை கற்றுக் கொடுத்தேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அதனுடைய அந்த மாடுலேஷன்ஸு, அந்த நுவான்சஸ், அது எப்படி வந்து எந்த வார்த்தையை எந்த எழுத்தை வந்து அழுத்தணும், எப்படி அதை உச்சரிக்கணும், ஆமாம், அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லி காட்டிகிட்டே இருந்தார். அந்த மாதிரி அவரை அந்த நாங்கள் இருந்த ஒரு 2-3 ஷெட்யூலுக்கு நான் வந்து போனேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு அப்படியான அனுபவங்கள் தான் எனக்கு வந்து கிடைச்சது. எழுத்தாளர் ஷூட்டிங் ஸ்பாட். ஆமாம், நான் போயிருந்தேன். ஆமா, போயிருந்தேன். அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அது சரிதான். அது ரொம்பவும் தேவையானதும் கூட. அதே போல பார்வதி அதுல நடிச்சிருக்காங்க. அவங்க நான் மானிட்டர் பக்கத்துல ரஞ்சித் அவர்களோட உட்கார்ந்துட்டு இருந்தேன் நான். அப்ப இவங்க அவங்களோட ஷார்ட் முடிச்சுட்டு வந்து பக்கத்துல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே ரஞ்சித் எனக்கு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. பண்ண உடனே முதல்ல அவங்க சொன்ன வார்த்தையே, வசனங்கள்லாம் சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க முதல் வார்த்தையே. அப்புறம் அவங்களோட நிறைய நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க லிட்ரேச்சர் ரொம்பவும் தெரிஞ்சிருக்கு. மலையாளத்தில் இருக்கக்கூடிய பெரிய நிறைய எழுத்துக்களை அவங்க படிச்சிருக்கிறாங்க. நான் தமிழ் வழியாக மலையாளத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர்ஸை நான் படிச்சிருக்கிறேன் நிறைய. அப்போ என்னுடைய லிட்ரரி அனுபவங்களை நான் அவங்களோட பேசிட்டு இருக்கிற போது அவங்களுக்கு ரொம்ப அது சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரியான எனக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த படத்தினுடைய படப்பிடிப்புல கிடைச்சது. இந்த சினிமா பயணம் எங்க இருந்து சார் ஆரம்பிச்சது உங்க வாழ்க்கையில? சினிமா பயணம் அப்படின்றது சினிமா பார்க்கறதுல இருந்து ஆரம்பிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கு சின்ன வயசுல இருந்து. அதுக்கு காரணம் ஃபேமிலி. அம்மா ரொம்ப சினிமா வந்து விரும்பி பார்ப்பாங்க. அவங்க என்னை வந்து சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க நிறைய. இந்த டென்ட் கொட்டாயில் எங்கள் ஊர் பக்கங்களில் இருக்கிற நிறைய டென்ட்டு கொட்டாய்கள் இருக்கும். அப்போ அதில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது மாதிரி நிறைய அவங்க நிறைய பேசுவாங்க, சினிமா பற்றி பேசுவாங்க. அப்படி அந்த சினிமான்ற போது வெறுமனே ஒரு கதையை மட்டுமே பேச மாட்டாங்க. ஒரு நடிகரை பற்றி பேசுவாங்க, பாட்டை பற்றி பேசுவாங்க, பாடல்களை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு உரையாடல் வந்து அம்மா கிட்ட இருக்கும். அதே போல் நான் வளர்ந்த சூழல்லையும் நிறைய என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸு அந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் தான் அந்த ஆர்வத்தை உருவாக்குனது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ன்றது வந்து சினிமா மட்டும்தான். எனக்கு குறிப்பாக செகண்ட் ஷோஸ் போக பிடிக்கும். ஒரு இருட்டில் அப்படியே நடந்து போயிட்டு படத்தை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றது. குறிப்பாக முழு நிலவு நாட்களில், பௌர்ணமி நாட்களில். அதாவது ஒரு கனவுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டு கனவுலேயே இருந்து மறுபடியும் நீங்கள் வெளியேறி மறுபடியும் வர்றது அப்படின்னு சொல்கிற ஒரு அனுபவம் அது. அந்த மாதிரி தான் நான் வந்து சினிமாவை பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து எல்லா வகையான விஷயங்களையுமே தேட ஆரம்பித்தேன். கல்லூரி படிக்கிறதுக்குள்ளேயே வந்து நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கிறேன். கல்லூரியில் நான் ஊரிஸில் வேலூரில் படிக்கிறப்போ மாடர்ன் லிட்ரேச்சர் பக்கம் நான் வந்துட்டேன் நான். ஸோ பொலிட்டிக்கலாகவும் படிப்பேன், திரைப்படங்களும் பார்ப்பேன். எனக்கு இந்த கலை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஈடுபாடு, வரைகிறது, பாட்டு கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இதெல்லாம் சேர்த்து தான் அதனுடைய ஒரு கூட்டு தொகையாக இருக்கிற திரைப்படத்தின் மேலே ஒரு பெரிய ஆர்வத்தை எனக்கு உருவாக்குச்சு. இயக்குநர்களுடைய படங்களா தேர்ந்தெடுத்து பார்க்கிற பழக்கம் எனக்கு வந்து உண்டு. நான் நடிகர்களுடைய படங்களை அவ்வளவா தேர்ந்தெடுத்து நான் பார்க்க மாட்டேன். பாலு மகேந்திரா, பாரதி ராஜா, துரை, மகேந்திரன், இதை போன்ற எனக்கு பிடித்தமான இயக்குனர்கள், பாலச்சந்தர், இதை போன்ற இயக்குனர்கள், அது என்ன மாதிரியான படமாக இருந்தாலும் நடிகர்கள் அதில் யார் இருக்காங்கன்றது எனக்கு முக்கியம் கிடையாது. இயக்குனர் யார் அப்படின்னு தான் நான் வந்து பார்ப்பேன்.
அப்போ எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது பாரதி ராஜா அவர்களுடைய படங்களும் மகேந்திரன் அவர்களுடைய படங்களும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு வாழ்க்கையை எவ்வளவு நெருக்கமாக நீங்க காட்சி மொழியில கடத்த முடியும் அப்படின்னு சொல்றது யதார்த்தத்துக்கு. ஆமா, அவர்கள் தான் அதை வந்து நிரூபிச்சாங்க. குறிப்பா இப்போ பாரதி ராஜாவினுடைய படங்களை நீங்க பார்க்கிற போது என்ன கேட்டால் அதெல்லாம் வந்து ஒரு ஆவண காப்பகங்கள் மாதிரி மாறிடுச்சு. நீங்க கல்லுக்குள்ளியரம் அல்லது முதல் மரியாதை அல்லது 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில், எதை நீங்க பார்த்தீங்கன்னாலுமே அதில் காட்டக்கூடிய கிராமங்கள் எதுவுமே இன்றைக்கு எதுவுமே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படி இன்னைக்கு யாருமே இல்லை. அப்போ இது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை உருவாக்குச்சு. ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்ற போது அது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்வம். ஏன்னா நான் அன்றாடம் பார்க்கக்கூடிய மனிதர்கள், நான் அன்றாடம் புழங்கக்கூடிய மனிதர்களை அந்த படம் காட்டுது. அதுல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வேற, அதுல இருக்கக்கூடிய அரசியல் வேற. ஆமா, அந்த அரசியல் வேற. ஆனா அந்த மனிதர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ரொம்பவும் அது ஒரு மண் சுவர் வச்ச குடிசைகள்ல வாழக்கூடிய மனிதர்கள், எளிய உணவுகளை சாப்பிட்ற மனிதர்கள், இயல்பான நாட்டுப்புற பாடல்களை பாடக்கூடியது, அந்த மாதிரியான ஒரு ஒரு எளிய மனிதர்களுக்கான குணாம்சங்களோட வெளிப்படக்கூடிய மனிதர்கள், அந்த வாழ்வியல். ஆமா, அது ரொம்ப எனக்கு ஆர்வமாக இருந்தது. இன்னைக்கு இயக்குனர்கள் ஒரு தமிழ் சினிமாவில் இப்போ ரஞ்சித் அவர்கள் வருகைக்கு அப்புறம் சினிமாவில் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல, நிறைய மேடைகள்ல நிறைய பேசி கேட்டிருக்கோம். அவருடைய சினிமாவில் அவர் கொடுக்குற விஷயங்களா இருக்கட்டும், அவர் பேசக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், இந்த தமிழ் சினிமாவில் ஏதாவது அசைவை ஏற்படுத்தியிருக்கா? நிச்சயமா ஏற்படுத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த தலைமுறை வாசிப்புக்கு கொஞ்சம் பழக்கப்படாத தலைமுறை. கொஞ்சமாக தான் வாசிக்கிறாங்க, தேவை கருதி வாசிக்கிறாங்க. ஆனால் வாசிப்பு வேற மாதிரி மாறி இருக்கு. டிஜிட்டல் வைஸாக அவங்க வந்து வாசிக்கிற ஒரு வகையாக மாறி இருக்கு. அப்போ அவர்களுக்கு அரசியல் சார்ந்த கருத்துகள், சாதி ஒழிப்பு சார்ந்த கருத்துகள், சமத்துவம் சார்ந்த கருத்துகள், பெண் சமத்துவம் சார்ந்த கருத்துகள், இது எல்லாமே காட்சி வழியாகத்தான் இன்னைக்கு வந்து நிறைய கடத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த வேலையை ரஞ்சித் அவர்கள் மிக சிறப்பாக திறம்பட செய்கிறாருன்னு நான் கருதுறேன். அவருடைய ஒவ்வொரு படங்களுமே வேற வேற ஜானர்ல இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. அட்டகத்தி ஒரு ஜானர்னா, மெட்ராஸ் அது வேற, அப்படியே வந்து சார்பட்டா வேற மாதிரி இருக்கு, காலா வேற மாதிரி, கபாலி வேற. அப்ப ஒரு தன்மை கொண்ட கதையை மட்டுமே அவர் எடுத்து செய்யறதில்ல, வேற ஜானர்ல வேற ஒரு கதை களன்ல அவர் தன்னுடைய படங்களை உருவாக்குறார். ஆனா அந்த பாத்திரங்கள் தொடர்ச்சியாக அந்த இடங்கள்ல தங்களுடைய ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை அவங்க வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. இது நிறைய ரீச் ஆயிருக்கு, நான் வந்து பார்க்கிறேன். ரஞ்சித் மீதான வெறுப்புன்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப முக்கியமா விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஏன்னா இப்ப நட்சத்திரம் இருக்கிறது படைப்புல இருக்க முற்போக்கு சிந்தனைகளை நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே ஒரு சாரார் பாத்தீங்கன்னா அது எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா, நவீன காலத்திற்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் காலத்துல, ஐபோன் காலத்துல நம்ம வந்து இருந்துட்டு இருக்கிறோம். இணையம் இருக்கு, இணையம் தான் அவங்கள வந்து ஆண்டுட்டு இருக்கு. எல்லாத்தையும் நீங்க நவீனமா மாத்தணும்னு முயற்சி பண்றீங்க. உங்களுடைய போக்குவரத்து, உடை, உணவு, நீங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எல்லாமே புதுசா இருக்கணும், மாடர்னா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க கல்ச்சரை மட்டும் நீங்க மாத்த வேண்டான்னு நீங்க நினைக்கிறீங்க. குறிப்பா சாதி அழுகி நாற்றம் எடுக்கிற ஒரு தன்மையோட இருந்துட்டு இருக்கு. ஒரு நோய் தொற்றி அது புறையோடி போய் ஒரு கட்டத்துல வந்து அழுகி வெளிப்படுமோ அப்படியான வெளிப்பாட்டு வடிவங்களோட சாதி தமிழ்நாட்டுல வெளிப்பட்டுட்டே இருக்கு. இந்திய அளவிலான சாதிய மோதல்கள்ல தமிழ்நாடு, நான் அரசு புள்ளிவிவரத்தினுடைய அடிப்படையில் தான் நான் சொல்றேன், நான் ஒரு 4வது 5வது மாநிலமாக அது இருக்கு. சமீபத்துல அந்த சம்பவம் நிறைய நடந்துட்டே தான் இருக்கு. எனக்கு அந்த மாணவர் நிறைய மதிப்பெண் எடுத்தப்போ ஒரு சொன்ன விஷயம், அந்த பசங்களும் படிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றப்போ எல்லாருக்குமே அது ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறோம். இந்த புரிதல் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதுக்கு இயக்குனர் ரஞ்சித் அவர்களை கூட நேரடியா சென்று வாழ்த்திட்டு வந்துருக்கேன். ஆமா, ஒரு சம்பவம் நான் சொல்றேனே, ஒரு பள்ளியில
அருந்ததிய பிள்ளைகள் நிறைய படிக்கிறாங்க, மற்ற பிள்ளைகளும் படிக்கிறாங்க. இப்ப அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அந்த பிள்ளைகளை வைத்து கழிவறைகளை சுத்தம் செய்ய சொல்கிறார். இது அண்மையில வந்த செய்தி. எஸ்எம்சி அங்க பள்ளி மேலாண்மை குழு அவங்க அதை கூட்டம் போட்டு அந்த ஆசிரியர் மீது தவறு இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது நடந்திருக்கிறது. அப்ப இதை பற்றிய ஒரு செய்தி இணையத்துல வருது. நான் அந்த ஃபீட்பேக்ஸ் செக்ஷன்ல போயிட்டு பார்க்குறேன். நான் எதிர்வினை அவங்க கமெண்ட் செக்ஷன்ல நான் போய் பார்க்குறேன். ஒரு 2வது கமெண்ட்டு என்ன மாதிரி போட்டிருக்காங்கன்னா, இது உங்க வேலை தானே, செய்யறதுக்கு என்ன வலிக்குது, இதை உடனே சாதி ஒழிப்பு புரட்சின்னு தூக்கிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எவ்வளவு வன்மமான ஒரு கமெண்ட். அப்ப இது யாராவது நிச்சயமாக ஒரு 60 வயது இருக்கக்கூடிய, 70 வயது இருக்கக்கூடிய, 50 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆள் போட்டிருக்க வாய்ப்பே இல்லை. உறுதியாக ஒரு 25, 30 அந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் தான் இதை போட்டிருக்கணும். இன்னும் 18, 17 அப்படி கூட போட்டிருக்கலாம். அப்ப இந்த சமூகம் ஒரு பக்கத்துல வேற ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற போது இன்னொரு பக்கம் பின்னோக்கி இழுக்கக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளும் அரசியல் அமைப்புகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இங்க ரஞ்சித் மட்டுமே களமாடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றதுல பிரச்சனையே இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க ரஞ்சித்தினுடைய பேச்சு எல்லாரும் கேட்டு எல்லாரும் இந்த சமூகமே மாறிடும் அப்படின்னு சொல்லிடலாம். ரஞ்சித் முன்வைக்கிறது யார? அம்பேத்கரை அவர் முன்வைக்கிறார், புத்தரை அவர் முன்வைக்கிறார், பெரியாரிய கருத்துகளையும் மார்க்சிய கருத்துகளையும் அவர் முன்வைக்கிறார். அப்ப இதை கேட்டு முழுக்கவே மாறிடலான்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா களம் என்பது அப்படி இல்லை. மாறுகிற ஒரு இடத்துல அதை பின்னாடி இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் சக்தியும் இங்க அரசியல் அமைப்புகளுக்கும் சாதி அமைப்புகளுக்கும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. மதவாத அமைப்புகளுக்கு இதுல மிக முக்கியமான பங்கு இருக்கிறது, ஒரு பெரிய பங்கு. ஆமா ஆமா, அவர்கள் எப்படியாவது தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும்னு விரும்புறாங்க மதவாத அமைப்புகள். அரசியல் ரீதியாகவே சொல்றேன் நான். அதற்கு அவர்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி என்னன்னு சொன்னா சாதியத்தை தூக்கி பிடிப்பது. இது இழிவு கிடையாது, இது உன்னுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்க பெருமிதமா தூக்கி பிடிங்க. இதுல ஏற்றத்தாழ்வுன்றதே கிடையாது அப்படின்னு அவங்க பொய்யான ஒன்றை இளைஞர்கள் மத்தியில பரப்புறாங்க. சோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் கலைப்படைப்புகள், மிக முக்கியமாக ரஞ்சித் போன்ற திரைப்பட ஆளுமைகளுடைய செயல்பாடுன்றது இருக்கு. எனவே இதுல 2 வகையான விமர்சனங்களும் வரதான் செய்யும். ரஞ்சித் சார்ந்த அந்த விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஊடகங்களே கூட சில இடங்கள்ல பாராமுகமா இருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு சமத்துவத்தை விரும்புகின்ற, சாதி ஒழிப்பை விரும்புகின்ற, ஆமா தானே அவர்கள் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த +1 பையன் கேட்டான் இல்லையா, எல்லாரும் சமதான டீச்சர் அப்படின்னு சொல்லி, இப்படியான ஒரு எண்ணம் கொண்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. அது நிறைந்த ஒரு பகுதி தான் தமிழ்நாடு. இந்தியா முழுக்கவே அப்படிதான் இருக்காங்க, உலகம் முழுக்கவும் அப்படி மனிதர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அவர்களிடம் இந்த குரல் வலுவாக எட்டுகிறது. அவர்கள் மூலமாக இந்த குரல் ஒரு கற்றை குரலாக மாறும். ஒரு ஒற்றை குரல் அப்படின்றது ஒரு பல குரல்கள் சேர்ந்து ஒரு கற்றை குரலாக மாறும். அந்த ஹோப் நமக்கு இருக்கு. அதை நோக்கி தானே நம்ம நகரணும். நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை. உங்களோட பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் எங்களோட பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப விரிவான உரையாடல், சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். அந்த ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய படங்களை பாருங்க, நல்ல படங்களை தேடி பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லாம அதை பற்றிய ஒரு டயலாகை உருவாக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வெறுமனே ஹீரோயிக் ஒரு அந்த மாயையில போயிட்டு சிக்கிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நேர்மையா அந்த படம் சொல்ற கருத்தை விவாதிங்க. அது நிச்சயமாக வேற ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். தேங்க்யூ ஸோ மச். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Specialization programs in AI, robotics, data science, electric vehicles, GIS, remote sensing and cyber security.
விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.